சமீபத்துல தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சாதிய படங்கள் சார்ந்து நிறைய வருது. இந்த படங்கள் வரதுனால அது சாதிங்கிறது அதிகமாக நினைக்கிறீங்களா குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறது அப்படியேதான் இருக்கு. ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்குலாம் இதெல்லாம் கொண்டு போக கூடாது. அதுக்கான பாலிடிக்ஸ்லாம் வரணும். அந்த மாதிரி இப்ப இந்த படங்கள் வரதுனால என்ன? படங்கள்லாம் நம்ம வந்து சும்மா என்டர்டைன் தான் பார்க்கணுமே தவிர அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. எதுல இப்போ யூடியூப் பார்க்குறோம், நல்ல விஷயங்களை பார்க்கறது நமக்கு நல்லது, மற்றவங்களுக்குலாம் கிடையாது, நமக்கு நல்லது. அது தப்பா யூஸ் பண்றதும் நமக்கு தானே கெடுதல். அது மற்றவங்கள பாதிக்குது, நம்மள தான் பாதிக்குது. அந்த மாதிரி படத்தையும் நம்ம பாசிட்டிவ் தான் பார்க்கணும். அதுல இருக்கிற நெகட்டிவ், ஓ இப்படி இருக்கா, சமுதாயம் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அவங்க எடுத்துருக்கலாம். நம்ம நல்லதுக்காக அதை பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். சும்மா அவங்கள குத்தம் சொல்லிட்டு இருக்க கூட முடியாது. ஏன்னா சமுதாயத்துல இருக்கிறத அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஏதோ ரைட் பண்றாங்க, அதை டைரக்ட் பண்றாங்க, நமக்கும் காட்டுறாங்க. சும்மாவே காட்டிட்டா நம்ம கல் எடுத்து அடிப்போம்ல எல்லாரையும், இப்படி எல்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து ஆமா, தப்பா ஏதாவதுன்னா வந்துருவாங்களே எல்லாம் கொடி எடுத்துக்கிட்டு. அப்படியெல்லாம் வர மாட்டேன். நீ ஒன்றும் தவறா சொல்லி நீ கரெக்டா தான் சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்லல, மூவில சொல்றவங்கள சொல்றேன். அந்த மாதிரிலாம் ஒன்னா இந்த மாதிரி ஏன் காட்டுனீங்க அப்படிலாம் சொல்லி எடுப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் வரதுனால இவங்க வந்து கீழ் ஜாதி அந்த மாதிரி படங்கள் இருக்கனால ஆப்போசிட்ல மேல் ஜாதிக்காரன் அவன் வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கிறாங்க. அப்படி ஒரு உருவாக்கப்படுது. அவங்க வந்துட்டு இல்ல எங்க ஜாதியில இந்த ஜாதி தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆகுது. முன்னாடி அந்த மாதிரி இல்ல, பட் இப்ப அது போட்டிக்காகவே எடுக்கப்படுது. ஆமா, அதே எப்படி பாக்க இப்ப எக்ஸாம்பிள் திரௌபதி படம் வந்துச்சு, அதுல வந்துட்டு பெண்களை எப்படி இது பண்ணி அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. அதனால இப்ப அது பெருகதானே செய்யுது. அது தப்பானவங்க பண்ணிடுறாங்க அதிகமா. ஆனா நல்லவங்க கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிறாங்க இல்லையா. நம்மளும் அந்த இந்த சமுதாயத்துல இருக்கிறதுனால தப்பானவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதை நம்ம எதிர்த்து கேட்கணும், இல்லைன்னா விட்டுணும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வேலை ஆனா சொல்லணும், நமக்கும் கடமை இருக்கு சொல்லணும். கேட்கறவங்களுக்கு சொல்லலாம், கேட்காதவங்களுக்கு நம்மளும் வந்து பேசாம, அவ்வளவுதான்.